அப்படியா? ஆமா. சரி வணக்கம். அண்ணி எனக்கு அதிகமான பசி. நான் வீட்டு உணவு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால வீட்டு உணவு செய்திருந்தா கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலாம், சாப்பிடணும். அடே மைத்ரா, இங்க பாருங்க ஒன்னும் சொல்லிட்டாரு, நீங்க அரண்மனை வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கான அரிசோன உணவு நான் ரெடி பண்ணிருக்கிறேன். என்ன அரண்மனையில நல்லா அரிசோன சாப்பிடு. நாங்க பட்டப்படி படிச்சது நல்லா சாப்பிட்டியா? என்ன துருமை வச்சுட்டு பால் மைத்ரா, நான் என்னமா பண்ணுவேன்? ஹாஸ்டல் சாப்பாடு தானே அது. சரி சரி, பசி இருக்குதுன்னு சொல்றேன். உனக்கான உணவு நான் ரெடி பண்ணிட்டேன். ஓடி வாங்க சாப்பிட்டு. அது போடு. தொண்டி வடை. தொண்டி வடையா? தொண்டி வடைனா ஐயோ, ஒருத்தம் பருப்பு நல்லா ஊற வச்சு நல்ல பழம் போட்டு நல்லா தொண்டி வச்சா தொண்டி வடை. தொண்டி விட்டா தொண்டி போட்டு தொண்டி வடையா? அப்படியா? ஆமா ஆமா. இங்க பாருங்க மைத்ரா, ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் மாட்டா. என்ன ஸ்பெஷல் அது? எங்க புடிச்சு கருவாடு போட்டு கட்டிக்கிறேன். கருவாடு போட்டு கட்டிக்கிறேன். ஐயோ, புடிச்சு கருவாடு போட்டு கட்டிக்கிறேன். நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சாப்பிட்டு அப்புறம் போட்டு கட்டிக்கிறேன். அது நல்லா சாப்பிட்டு. ஐயோ வயிறோ மண்ணா சாலோ அவன் வயிற்றுல மம்பி வச்சு கட்டுவாங்களோ. ஒரு அண்ணன் கூட தீனி தோன்றாங்க பாக்குறது அப்படி இருக்கிறான். அரண்மனை சொத்தை மொத்தம் காலி பண்ணிட்டு அவங்களுக்கு பொழிச்சுக்கிறேன். கருவாடு போட்டு கஞ்சி விட்டுறேன். சரி சரி, என் மைக்கில சாப்பிட்டுருப்பாரு. மைக்ரா என்ன நினைப்பா இருக்குதா? இந்ததான் சரியா சாப்பிட்டேன். நல்லா அருமையா இருந்தது. என்னுடைய பழக்கம் தெரியுமா நீ? என்ன? நான் சாப்பிட்ட உடனே தூங்குற பழக்கம். இவன் சத்தியமா வெளிநாட்டுல போய் படிக்கலாம். இவன் துண்டு தூங்கிதான் வந்துக்கிறான் போல. அது எப்படி சாப்பிட்டு தூக்கம் வந்துடும்? என் பழக்கம் சாப்பிட்டா தூங்கிடுவேன். அதனால சாப்பிட்டோம் தூங்கிட்டேன். தூங்க போறேன். சரி, படுத்து தூங்குவதற்கு அரை கொஞ்சம் காட்டேன். அடியாத்தி யாரையும் கேக்குறான் பத்தியாடி. நான் என்னன்னு நினைச்சு என் வயிக்கு வந்துட்டான் பாரு. மைக்குனா என்னுடைய அறை தானே கேக்குறீங்க? ஆமா, இதுதான் யாரையும் படுக்கறையை கேட்டேன். படுத்து தூங்குவதற்கு அறையை கேட்டேன். அடே தூங்குவதற்கு கேட்கிறீங்களா? ஆமா. மைக்குனா இது இருக்கிறது பார்த்தாயா? இது மண்ண பெட்ரூமே, இது ஏன் பெட்ரூமே. மண்ண பெட்ரூமே நீங்க தூங்குங்க, ஏன் பெட்ரூமே நான் தூங்குறேன். பாரு மைக்குனா என்ன இப்படி வாயா. தூங்குறதுக்கு போறேன். ஐயோ, இவனை வச்சுக்கணும் நான் எப்படி முன்னேறுவனு தெரியல. ஆமா ஆமா மைத்ரா, தூங்குறதுக்கு முன்னாடியா? தூங்குறதுக்கு முன்னாடி அது செய்யணும். என்ன அது செய்யணும்? மைத்ரா, தூங்குறதுக்கு முன்னாடி அது செய்யணும்யா. தூங்குறதுக்கு முன்னாடி அது செய்யணும். என்ன செய்யணும் நான்? ஐயோ மக்கு 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 ஒன்னா சொல்ல ஆட்சி கிடையாது. ஏய் மைத்ரா, தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும். என்ன செய்யணும்? ஒண்ணும் புரியல எனக்கு. நான் என்ன சொல்ல இந்த படுபாய்க்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறான் இவன். மைத்ரா, எனக்கு சுத்தி வலிச்சுலாம் பேச முடியாது. உங்க அண்ணன் 6 நாட்டு மக்கள் போயிட்டே இருக்கிறாரு. எனக்கு சுத்தமா கண்டுக்கிறது கிடையாது, கவனிக்கிறது கிடையாது. இந்த பாருங்க, மண்ணு பெரிய பாறைகளை போட்டு மண்ணு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க நானும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிற ஆளல என்ன சொல்றீங்க? ஓகேவா? இன்னொரு முறை அந்த வார்த்தை பயன்படுத்த கூடாது. கேட்கறது திட்டு போன மாதிரி முடிவாங்க. எங்க அண்ணன் தூங்கும்போது அவர் தலைமையில கழுதைக்கு போட்டு சாப்பிட்டு நீ நான் கடன் சொல்ற. இன்னொரு முறை அந்த வார்த்தை சொல்லாத. லவ் பண்ண லவ் என்ன? ஏய் இங்க பாரு மைத்ரா, என் அழுதுக்கு காட்டி பிடிச்சி ஒரே முன்னா. ஐயோ
வீட்டவனுக்கு விட மாட்டேன். நீ நடந்த விஷயத்தை சொல்ல போற பிறகு பாரு உங்க கதி என்ன ஆகும். ஐயோ நம்ம ஆடாத கேட்டா யார நிக்கிறானா பாருங்கண்ணா மைத்ரா எனக்கு தவறாக நினைக்க வேண்டாம் மைத்ரா எனக்கு தவறாக நினைக்க வேண்டாம் மைத்ரா நான் யாரு உன்னுடைய தாய் தக்கட்டா அது யார்த பையா மைத்ரா உன்னுடைய தாய்க்கு சம்மதம் சொல்லுவாங்க இருந்தாக்கி நான் இப்பேற்பட்ட பாவத்தை செய்தேன் மைத்ரா அயல்நாட்டில் இருந்து வரீங்களே பட்டப்படி முடிச்சுட்டு பெண்களுடைய உறவு ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு சோதித்து பார்த்தேன் வேற ஒன்றுமே கிடையாது மைத்ரா சோடித்து பாத்தியா சோதித்து பார்த்தேன் எனக்கு அப்படிலாம் எந்த பெண்ணும் கிடையாது. சத்தியமா பெண்கள் என்றால் எனக்கு ஆகாது. நீயா பெண்கள் காற்று பற்றாலும் ஒதுங்கி போயிடும். போய் சொல்லாத என்ன அங்கதான் செருப்பு தோத்தாண்டு 2 பார்த்து கட்டி போற மாதிரி ஏன் கட்டி போற அப்படியா சரி சரி மனுஷனா திருமணம் செய்து மீன் முன்விட்டு பின்னாடி பாக்குறவனா செய்வனா தவறாக நினைச்சிட்டீங்களா? நான் நினைச்ச முதல்ல இப்ப பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டேன். மைத்தனா இங்க நடந்த விஷயம் ஒண்ணு சொன்னீங்கன்னா என்ன அடிச்சு நாடு கட்டிடுவாரு. மைத்தனா இங்க நடந்த விஷயம் உங்க அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன் சிறு சத்தி செய்ய கூடாது. சத்தியம் செய்யணுமா? வராங்க சரி நீ நடந்த விஷயத்தை எங்க அண்ணனுக்கு சொல்ல மாட்டேன். இந்த படுபாய் நான் போட்டேன் வியாபாரமா எம்மா போய் சொல்லிட்டு அந்த படுபாய்க்கு போட்டு அந்த மனுஷன் நாடி அடி நாய் அடிக்கிற மாதிரி அடினா ஆம்பளை தான் பொம்பளை சொல்றத சொல்லுவேன் பட்டுச்சு நானே அதனால காலை போட்டு ஐயா நாடிட்டு அவரை கட்டி விடாது அவர் இப்படி அவர் மாமா யோ அடி அந்த மாதிரி காப்பாத்தியா ஏய் ஏய் யாமா மேல யாரு ஆமா மகனுக்கு சொன்னது ஆமா நான் என்ன பண்ணிட்டேன் உன் தம்பி என் தங்கச்சி போட்டு அடிக்கிறீங்க தவறு செய்து உன் தம்பிங்க சொல்றீங்க ஆமா இவங்க காலை மேல போட்டுங்க யாரு கால் மேல போட்டுட்டா பின்னாடி அடிச்சு கேட்க அடிச்சு வாய் போட்டுட்டா நான் என்ன பாவத்தை பண்ணேன் முடிக்கிறது பாய் அடிச்சு நான் உனக்கு நான் ரெண்டாம் கட்ட பொண்ணு அந்த பொண்ணு கூட கேட்டு பாரு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமா நீங்க என்ன சொன்னீங்க ஏன் தம்பி அயல்நாட்டுல வராரு அரிசியான உணவு ரெடி பண்ணு சொன்னீங்களே இந்த பால் நான் எப்பேற்பட்ட வகை வகையா ருசியா செஞ்ச சமையல் மிக்சில அடிச்ச மசாலா வாசனை போய் சொல்லிட்டு அம்மையில ஒட்டோ மசாலா வச்சு நான் குழம்பு வச்சு கையில செவந்து போயிருக்குது. இந்த பாரு பாய் சாப்பிட்டுட்டு என்ன நிக்கிற பேசுறா போதும்
என்னங்க உன் தம்பி அடிச்சு நான் உணவு சாப்பிட்டு அண்ணி எனக்கு உண்ட மயக்கம் தந்தை வரைக்கும் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னான் உன் அறையா காட்டினா அரையா என்ன அறையா கேட்டோம்? படுக்கறையை கேட்டேன். எடுக்கறியா என்ன தெரியும் போது போட்டு தெரியாது பாருங்க தெரியாது சரி சரி மயக்கம் நான் படுக்க வேணுமா ஒன்ன பெட்ரூம் இருக்குது ஏன் பெட்ரூம் அங்க இருக்குது ஒன்ன பெட்ரூம் நீங்க தூங்க ஏன் பெட்ரூம்ல நான் தூங்க சத்தியமா அதுதான் சொன்னேன் அது எதுவுமே சொல்ல அதுக்கு அவன் திரும்ப சொன்னா அண்ணி தூங்கறதுக்கு முன்னாடி அது சைடு காட்டாங்க சைடு காட்ட வாய் வச்சுக்கிறேன் வாய் வச்சுக்கிறியா தெரியாதுங்க இந்த பாய் இந்த உலகத்துல ரெண்டாம் கட்ட பொண்ணுங்க இந்த ஒண்ணுமே தெரியாது முன்னாடி எந்த தெருவு நடந்து போனா கூட இந்த பக்கம் ஏபிச்சிட்டு இருந்து என்னன்னு கூட தெரியாது ஒருத்தர் என்ன பேசுறான்னு கூட நான் காது குத்துனா அப்படி வாங்கிட்டு போடுவேன் ரோட்ல கூட